சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. வருண், இப்போ தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தை சொல்கிறாங்க. அதாவது தொகுதி மறுவரையறை. ஏற்கனவே நம்ம நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 543 எம்பிக்கள் சீட் இருக்குது. அதை உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 800க்கும் மேலே போகுது, சுமார் 850 வரை போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதற்கு தமிழ்நாடு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பான தீர்மானம் இன்று சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி தீர்மானமாக கொண்டு வந்தார். அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வரும் நம்ம பார்க்கிறோம். திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, விசிக, அப்புறம் முஸ்லீம் லீக், அப்புறம் மாமக கட்சிகள். இந்த கட்சிகள்லாம் இந்த தீர்மானத்திற்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சதா நம்ம பார்க்கிறோம். எதிர்ப்பு சில கட்சிகள் தெரிவிச்சிருந்ததை பார்த்தோம்ல, அதையும் நம்ம பார்க்கிறோம். எதிர்ப்புன்னு பார்க்கும்போது பாஜக, அதிமுக, பாமக, அப்புறம் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நாம பார்க்கிறோம். எக்ஸாக்ட்லி. இப்போ முதல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த காட்சியை பார்த்துடலாமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அதன் பிறகு குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த குரல் வாக்கெடுப்புல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தமிழ்நாடு ஏன் இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மக்களவை தொகுதிகள் இப்போ தமிழ்நாட்டில் 39, 40 அப்படிங்கிறது நம்ம புதுச்சேரியை சேர்த்து சொல்கிறோம். டெக்னிக்கலாக தமிழ்நாட்டில் 39. இந்த மறுவரை வந்துருச்சு அப்படின்னா, அதாவது நாடாளுமன்றத்தில் சீட்ஸ் 800க்கு மேலே உயர்த்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு 59 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ கூடுதலாக எத்தனை எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20 எம்பிக்கள் கூடுதலாக அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறாங்க. இதே நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சும்மா நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போமே, தமிழ்நாட்டுக்கு 20 எம்பிக்கள் கூடுதலாக வரப்போகிறாங்க. சரி, அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு ஏற்கனவே அங்கே அதாவது 80 பேர் இருக்காங்க. இந்த மறுவரையறைக்கு பின் அது 120 மாறும். கூடுதல் எம்பிக்கள்னு பார்க்கும்போது 40 எம்பிக்கள் கூடுதலாக கிடைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 எம்பி தான் கிடைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 40 எம்பி கிடைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் உண்டான வித்தியாசம் சொல்லி பார்க்கும்போது வெறும் 41 எம்பிக்கள் தான். ஆனால் இந்த தொகுதி மறுவரைக்கு பிறகு வித்தியாசமானது 61ஆக மாறிடும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எம்பி எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும்போது நாங்கள் 39 பேரும் குரல் கொடுக்குறோம். ஆனால் அந்த பக்கம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80 பேர் இருக்காங்க. வித்தியாசமானது 41 தான் இருக்குது. பட் இந்த மறுவரை அமலுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் நாங்கள் குரல் கொடுக்கும்போது எங்களுக்கு எதிராக 61 குரல் இருக்கும். ஸோ 41 குரலாக இருந்தது 61 மாறும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையெல்லாம் நம்ம சீட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திடுறோம், அதிக எம்பிக்கள் உள்ளே வராங்க. ஆனால் நாடாளுமன்ற செஷன்ஸ்க்கான நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். இந்த நேரத்திலேயே 543 எம்பிக்களும் பேச முடியலையே, எப்படி 850 எம்பிக்கள் பேச முடியும்? அப்படின்னா இது மாநிலத்திற்கான முக்கியத்துவத்தை குறைச்சிடாதா? இன்னும் ஒருபடி மேலே சொன்ன போனால், தென்னிந்திய மாநிலங்களை காட்டிலும் வட இந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையில் அதிகம். பட் நம்ம தமிழ்நாடு மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அப்போ மத்திய அரசு சொன்னதான் நாம் ஃபாலோ பண்ணோம், மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். ஆனால் அந்த அடிப்படையில் நாம் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம். பட் இந்த தொகுதி மறுவரை அமலுக்கு வந்தால் ஒரேடியாக 50% அவங்க உயர்த்தினா கூட வட மாநிலங்களினுடைய சீட்ஸ், எஸ்பெஷலி உத்தரப்பிரதேசம் போன்ற மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலத்தினுடைய சீட்ஸ் அதிகரிக்கும். இதனால் நிச்சயமாக தமிழக எம்பிக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் அடிபடும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழக எம்பிக்கள் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. ஓகே, இதை எதிர்த்து தீர்மானமும் நிறைவேறியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.